ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இலைட் சமையல். நான் ரேணுகா திருவேங்கடம். நான் இன்றைக்கி புதுசாக லாவா இட்லி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு செய்து காண்பித்திருக்கேன். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இட்லியே சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த இட்லியை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுலேயுமே நிறைய வெரைட்டிஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி நம்ம வீட்டில் எப்போதும் சாம்பார் வைப்போம் இல்லையா, அந்த சாம்பாரை வச்சு லாவா இட்லி செய்து காண்பித்திருக்கேன். செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப சுலபம். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சி இதை லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. எதனால் இதுக்கு லாவா இட்லி அப்படின்னு சொன்னோன்னா, அந்த இட்லியை நம்ம கட் பண்ணோன்னா எப்படி எரிமலையிலேருந்து அந்த லாவா வெளியில் விழுமோ அந்த மாதிரி அந்த இட்லியை கட் பண்ணோன்னா இட்லி சாலிடாக இருக்கும். அதுலேருந்து அந்த சாம்பார் குழம்பு மாதிரி அந்த லாவா மாதிரி வெளியில் விழும். அதுக்காக தான் இதுக்கு லாவா இட்லின்னு பேர். செய்கிறது ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த லாவா இட்லிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இட்லி மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது. நான் சாம்பார் செய்து வச்சுருக்கேன். இட்லி சாம்பார் இதுவும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். இது எப்படி பண்ணுறதுங்கிறது இந்த ரெசிப்பியை நான் அப்புறமா உங்களுக்கு ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். இப்போ இந்த பானிபூரிக்கு அந்த பூரி இருக்குது இல்லையா, அதை நான் பொரிச்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இதை இப்படி லேசாக இப்படி ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. ஹோல் போட்டுட்டு இந்த சாம்பார் இருக்குது இல்லையா, அதை இதில் விட்டுடுங்க. விட்டுட்டு இன்னும் ஒரு பூரியை நம்ம இங்கே உடச்சி வச்சுக்கோங்க. நீங்கள் உடச்சிங்க இல்லையா, இதை வச்சு இப்படி அழகாக மூடிடுங்க. இதுதான் இதுக்கு ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ட். இதை கரெக்டாக நம்ம பண்ணிடணும். இந்த மாதிரி நம்ம ஒரு 4 இதில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம இட்லியை ஊற்றிடலாம். இங்கே பாருங்கள், சின்னதாக நீங்கள் உடச்சிக்கிட்டிங்கன்னா போதும். சாம்பார் மட்டும் கொஞ்சம் கெட்டியாக வச்சுக்கோங்க, ரொம்ப தண்ணியாக வச்சிடாதீங்க. இது மாதிரி எல்லாத்துலேயும் நான் முதல்ல பண்ணிக்கிறேன். முதல்ல கொஞ்சமாக மாவை விட்டுருங்க. கொஞ்சம் மாவு விட்டுக்கோங்க இட்லி பானையில். அடுத்தது நம்ம அந்த பானிபூரியில் சாம்பார் வச்சுருக்கோம் இல்லையா, அதை விட்டு உள்ளார வச்சிடலாம். இதை வச்சுட்டு இது மேலே கொஞ்சமாக மாவை விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ இதே மாதிரி இந்த 2 இதுலேயும் வச்சுட்டு மூடிடுவோம். இந்த மாதிரி ஒரு தட்டில் விடுங்க, அடுத்தது எம்டியாக விடுங்க, அடுத்தது விடுங்க. ஏன்னா இது ஓவர்ஃப்ளோ ஆகிடக்கூடாது. இதை நல்லா ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் எப்பொழுது மாதிரி இட்லி வந்ததுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இட்லி வெந்துருச்சு பாருங்கள். இதை எடுத்துட்டு ஆறுனதுக்கப்புறம் இந்த இட்லி எடுக்கணும். அதாவது ஆறுறதுக்கு முன்னாடி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி உடஞ்சி உள்ளார ஊற்றிடும். கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுத்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இது பாருங்கள், இப்போ இட்லி நல்லா ஆறிடுச்சு. நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு கொஞ்சம் பொறுமையாக எடுத்துடலாம். இட்லி எடுத்தாச்சு பாருங்கள். இதுதான் லாவா இட்லி அப்படின்னு சொல்கிறது. இப்போது இங்கே பாருங்கள், இந்த இட்லியை நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் சாம்பார் பாருங்கள் அப்படியே இந்த உள்ளாரேருந்து எரிமலையிலேருந்து லாவா விழற மாதிரி அந்த சாம்பார் அப்படியே வழிஞ்சு விழுவும். ரொம்ப கெட்டியாக வச்சிடாதீங்க சாம்பாரை. ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது.
அப்போ தான் இந்த மாதிரி கரெக்டாக வரும். இதை நீங்கள் செய்து பாருங்கள், செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.